உறுதுணையா இருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோ பத்தின நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அனலைஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலரா கிடைக்கும். இன்னைக்கு வீடியோக்குள்ள போயிடலாம். நிஃப்டி பாத்தீங்க அப்படின்னா பிளஸ் 21 பாயிண்டும், பேங்க் நிஃப்டி பிளஸ் 93 பாயிண்ட்லையும் க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனா நிஃப்டி பேங்க் நிஃப்டி சரி ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு ஹை கொடுத்துட்டு மார்க்கெட் அப்புறம் ஒரு லோ கொடுத்து இன்னைக்கு மார்க்கெட் வந்து இருந்துச்சுன்னா அந்த ப்ரீவியஸ் கையை வந்து பிரேக் பண்ணல மார்க்கெட். ஓகேங்களா? இப்போ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா சப்போர்ட் அப்படின்னா 24,820 அதுக்கும் கீழே வந்தா 24,760 அதுதான் அடுத்தடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். அதையும் பிரேக் பண்ற பட்சத்துல அதுக்கும் மார்க்கெட் கீழே போலாம். ஓகேங்களா? ஸோ ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 24,880 அதுக்கும் மேல போச்சுன்னா ப்ரீவியஸ் ஹை. ஓகேங்களா? இன்னைக்கு வந்து 24,987 தான். அதுதான் வந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா தெரியும், பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 51,300 அதான் வந்து இன்னைக்கு வந்து லோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 51,300 தான் வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட். அதுக்கும் கீழே வந்தா 50,850. ஸோ அதான் அடுத்த சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 51,739 இந்த ஹை. அதுக்கும் மேல போனா 52,000, அதுக்கும் மேல 52,300 இதுதான் அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். ஏன்னா நாளைக்கு பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி. ஸோ அதனால மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஓப்பன் டெஸ்ட் வச்சு பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஓப்பன் டெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நிஃப்டியோட ஓப்பன் டெஸ்ட், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 24,900 பாத்தீங்க அப்படின்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். 24,900 பாருங்க, கால் சைடு 45 லட்சமும் புட் சைடு 33 லட்சமும் இருக்கு. ஸோ 24,900 வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக ஆக்ட் பண்ணும். அதே மாதிரி 24,800 பாருங்க, கால் சைடு 29 லட்சமும் புட் சைடு 41 லட்சமும் இருக்கிறதால 24,800 பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட் ஆக்ட் பண்ணுவான். ஓகேங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 24,800க்கான கால் ஆப்ஷனும் 24,900க்கான புட் ஆப்ஷனும் பார்த்தலாம். மார்க்கெட் வந்து இப்போ 24,850ல மார்க்கெட் சஸ்டெயின் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? அதனால இந்த ரெண்டு லெவலுக்குள்ள இருக்கு. இருந்தாலும் மார்க்கெட் கொஞ்சம் கீழே போறதுக்கான வாய்ப்புகள் குறைவா இருக்கும். ஏன்னா வந்து பாருங்க இங்க எல்லாம் வந்து புட் ரைட்டர்ஸ் மட்டும் தான் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மேபி இதுக்குள்ள இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்கேஸ் இது பிரேக் பண்ணாங்க அப்படின்னா கீழே போலாம். இல்ல இந்த 900 பிரேக் பண்ணா மார்க்கெட் மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம என்எஸ்சிலையும் பாத்திரலாம். என்எஸ்சிலையும் வந்து பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ மார்க்கெட் இப்போ 24,850ல மார்க்கெட் நிக்கிறான். இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதுக்கான ரெசிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 183. அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா 24,900ல பாருங்க, 1,83,000 கான்ட்ராக்டும் பிளஸ் 50,000 கான்ட்ராக்ட் ஆட் ஆயிருக்கு. ஸோ 24,900 வந்து நல்ல ரெசிஸ்டன்ஸ். அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் 3,03,000 கான்ட்ராக்ட். அது வந்து 25,000 இருக்கு. இன்னொன்னு பாத்துங்க, சேஞ்ச் இன் வாயு 3,03,000 மைனஸ் 50,000 குவான்டிட்டி இருக்கு. சரிங்களா? ஸோ சின்ன மைனஸ் கொடுத்துருக்கான், ஏன்னு தெரியல. இருந்தாலும் பாத்துங்க, ரெசிஸ்டன்ஸ்ல ஒரு சின்ன ஒரு மைனஸ் வந்திருக்கு 25,000ல. ஸோ மேபி பிரேக் பண்ணலாம் வரும் நாட்கள்ல. ஸோ ஓப்பன் எப்படி சேஞ்ச். அதே மாதிரி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அவுட் ஆஃப் த மணி கால் சைடு பாத்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் இதெல்லாம் மைனஸ்ல இருக்கு. 24,800 700 பாருங்க, சேஞ்ச் இன் வாயு மைனஸ்ல இருக்கு. சரிங்களா? ஸோ நோட் பண்ணி வச்சுக்கங்க. ஸோ மைனஸ் இருக்குதுன்னா இன்கேஸ் மார்க்கெட் மேல போலாம் அப்படின்னு ஒப்பீனியன் நினைக்கிறாங்களான்னு தெரியல. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து இந்த பக்கம் சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா மைனஸ் இருந்ததுனால மார்க்கெட் ஆப்போசிட் சைடு போச்சு. ஸோ அதனால பாத்துக்கங்க. ஸோ நோட் பண்ணி வச்சுங்க. லைவ் மார்க்கெட் எப்படி ஓப்பன் சேஞ்ச் ஆகும் பாருங்க. பார்த்துட்டு நீ அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் எடுத்துக்கிறீங்களா? ஸோ சப்போர்ட்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா 1.65 எங்கன்னு பாத்தீங்கன்னா 24,800. அதுக்கும் கீழே வேணா 1.55. அது பாருங்க 24,700. ஸோ 800 700 எல்லாமே வந்து சப்போர்ட்டா இருப்பாங்க. ஓரளவுக்கு வந்து ஓப்பன் கொஞ்சம் 1.5 லட்சம் இருக்கிறதுனால அந்த இடம் கொஞ்சம் நல்ல ஒரு சப்போர்ட் ஆட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. லைவ் மார்க்கெட்ல ஓப்பன்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகுது அதுக்கு மாதிரி ட்ரேட் எடுத்துக்கங்க. இப்ப நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா 24,800க்கான கால் ஆப்ஷனும் 24,900க்கான புட் ஆப்ஷனும் பாத்திரலாம். ஓகேங்களா? 24,800க்கான கால் ஆப்ஷன். ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேம் லெவல் தான், நேற்று கொடுத்த அதே லெவல் தான். நம்ம நேற்று சொல்லியிருந்தோம் 117 ரூபாய் பை பண்ணுவாங்க, இல்லாட்டி 74 ரூபான்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட் இன்னைக்கு பாருங்க ஓப்பன் ஆயிட்டு கீழே வந்துட்டு திருப்பி அங்கிருந்த பையா இருக்கு. ஸோ அந்த லெவல்ல போயிட்டு நம்ம 180 ரூபாயும் 212 260 டார்கெட் சொன்னோம். மார்க்கெட் பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா அந்த 212ங்கிற லெவலை 1 2 3 4 தடவை டச் பண்ணிருக்காங்க. மார்க்கெட் இதை தாண்ட முடியாம திருப்பி கீழே வந்து 143 நிக்குது. ஸோ நாளைக்கு சேம் லெவல் தான் ஃப்ரெண்ட்ஸ். 117 74 20 இதெல்லாம் அடுத்தடுத்த சப்போர்ட் லெவல். 180 212 200 இதெல்லாம் அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும்.
24,800க்கான கால் ஆப்ஷனுக்கான லெவல் மைண்ட்ல வச்சுக்கங்க. இதை வச்சுட்டு நீங்க அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் எடுத்துக்கங்க. ஓகேங்களா? ஸோ நிப்டி 24,900க்கான புட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா நேற்று சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 191 பிரேக் பண்ணா மேல போவான்னு சொல்லி. அது மட்டும் இல்லாம நேத்து இந்த 68 ரூபாயில வாங்கியிருக்கிறாங்க தெரியுதுங்களா? ஸோ 11:45க்கு வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அதே பிரைஸுக்கு இன்னைக்கு பாருங்க 1 மணிக்கும் பிளஸ் 2:30 மணிக்கும் 2 தடவை இன்னைக்கு அதே இடத்துல பை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த லெவல் ரொம்பவும் முக்கியமான லெவல். இந்த 68 ரூபாங்கிறது, அதாவது 24,900க்கான புட் ஆப்ஷனுக்கு இந்த 68 ரூபாங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவலு. அதுக்கான அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா தெரியும். இந்த 98 ரூபாயும் சப்போர்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் நின்றுட்டு இருக்கான். சரிங்களா? ஸோ 122, அதுக்கு மேல 159, அதுக்கு மேல 191, இதெல்லாம் அடுத்தடுத்த டார்கெட் லெவல். மார்க்கெட் ஒரு 900 இருந்து ஒரு சரிவை கொடுக்குறாங்கிற பட்சத்துல இந்த லெவல் எல்லாம் அடுத்தடுத்த டார்கெட் லெவலா இருக்கும். இந்த 191 தாண்டினா மார்க்கெட் நல்ல ஒரு ரேலி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டவுன் சைடு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸ் இல்லை 191க்கு மேல. சரிங்களா? மார்க்கெட் நல்ல ஒரு டவுன் சைடு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் கீழே போனோம்னா 400 ரூபாய் போவாங்க. சரிங்களா? நல்ல ஒரு 200 பாயிண்ட் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அடுத்த பேங்க் நிப்டி பார்த்தரலாம். நாளைக்கு பேங்க் நிப்டி எக்ஸ்பைரி டே. ஸோ அதனால பேங்க் நிப்டி எப்படி இருக்கும் அப்படிங்கறத ஓப்பன் பண்ணி வச்சு பார்த்தரலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பேங்க் நிப்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தெரியும் 51,500. ஸோ 2 பேர் ஈக்குவலா இருக்கிறாங்க. சரிங்களா? 51,500 டிசிஷன் மேக்கிங் லெவல் ஈக்குவலா இருக்கனால 51,500க்கான கால் ஆப்ஷனும் 51,500க்கான புட் ஆப்ஷன் மட்டும் பார்த்தரலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இங்கதான் ஈக்குவல் ஓப்பன் டெஸ்ட் இருக்கிறதால இதுதான் இன்னைக்கு டிசிஷன் மேக்கிங் லெவல். நாளைக்கு இன்கேஸ் அதுக்கு மேல சஸ்டெயின் ஆகிற மாதிரி தான் மேல போவான். அதுக்கு கீழே சஸ்டெயின் ஆகிற மாதிரி தான் நல்ல ஒரு ஃபால் வரும். ஓகேங்களா? அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம என்எஸ்சி வெப்சைட்லயும் பார்த்தரலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்எஸ்சி வெப்சைட்ல பாத்தீங்கன்னா மார்க்கெட் பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ 51,500 சஸ்டெயின் ஆகுது. ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 51,500 தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா பாருங்க இங்க மைனஸ்ல இருக்கு. ஸோ 1.32, ஆனா 51,500ல பாருங்க மைனஸ்ல இருக்கான். ஸோ அப்ப என்னன்னா ஆல் சைடு மைனஸ்ல இருக்கிறாங்க அப்படின்னா மார்க்கெட் மேல போகும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். புரிஞ்சுங்களா? ஆனா 51,500 புட் சைடு பாருங்க மைனஸ்ல இல்ல, 1.28 1. ஸோ இங்க ஸ்கொயர் ஆஃப் பண்ணதுனால மேபி மார்க்கெட் மேல போகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கறேன். அதுவும் இல்லாம இந்த பக்கம் சைடு பாருங்க 51, 400, 300, 200 எல்லாம் பாத்தீங்கன்னா திரும்ப மைனஸ் இருக்கு சேஞ்சிங் வை. ஸோ இது இப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மேபி மார்க்கெட் மேல போலாம். ஏன்னா எக்ஸ்பைரி டேங்கிறதுனால எல்லாத்தோட போக்கஸும் டவுன் சைடு தான் இருக்கும். புரிஞ்சுங்களா? அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதை பயன்படுத்தி கூட ரைட்டர்ஸ் மார்க்கெட்டை மேல கொண்டு போலாம். இருந்தாலும் நாளைக்கு ஓப்பன் டெஸ்ட் எப்படி 51,500 நல்ல ஒரு டிசிஷன் மேக்கிங் லெவல். அதை மைண்ட்ல வச்சுட்டு நீங்க ஓப்பன் டெஸ்ட் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்துக்கிட்டு அதே மாதிரி எடுத்துங்க. இங்க ரெசிஸ்டன்ஸ் வீக்கா இருக்கு. 51,500 ரெசிஸ்டன்ஸ் -20 இருக்கிறதால இன்கேஸ் மார்க்கெட் மேல போலாம். ஸோ அப்படிங்கிற ஒப்பீனியன் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா சப்போர்ட் பாருங்க 1.28 + 16 கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். சப்போர்ட் ஸ்ட்ராங் இருக்கு 51,500. அதனால மைண்ட்ல வச்சுக்கங்க. அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவல்னு பார்த்தா 2.56 எங்கன்னா 52,000. ஸோ மார்க்கெட் 51,500 தாண்டினா நல்ல ஒரு ஹை கொடுப்பான். அதே மாதிரி அடுத்த சப்போர்ட் எங்கன்னு பாத்தீங்கன்னா 1.75. அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா 51,000. ஸோ 51,500க்கு கீழே சஸ்டெயின் ஆனா 51,000 போவான். 51,500க்கு மேல மார்க்கெட் நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுக்குறான்னா 58,000 போவாங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 51,500 தான் டிசிஷன் மேக்கிங் லெவல். ஸோ கால் சைடு மைனஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் நோட் பண்ணுங்க. இன்கேஸ் மேல போலாம் வாய்ப்பு இருக்கு. இந்த சைடு மைனஸ்ல இல்ல. அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ 51,500க்கான கால் ஆப்ஷன் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கால் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்க ப்ரீவியஸா 95 ரூபீஸ்க்கு பை பண்ணிக்கிறாங்க. மார்க்கெட் இப்ப அங்கதான் வந்துகிட்டு இருக்கு. தெரியுதுங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வெறும் 51,500க்கான கால் ஆப்ஷனே நாளைக்கு வெறும் 95 ரூபாய்க்கு கிடைக்கும். சரிங்களா? அதனால நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கான அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் பாருங்க 182, 305, 481, 862. இதெல்லாமே அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலா இருக்கும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 95க்கும் கீழே போறான்னா மார்க்கெட் நல்லா ரேலி டவுன் சைடு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்கேஸ் மார்க்கெட் கால் சைடு போற மாதிரி இருந்தா இந்த 95 ப்ரீவியஸா வாங்கியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால மேபி வாங்கலாம். அதுக்கும் கீழே போனா லெவல் இல்ல. ஸோ அதுக்கப்புறம் 0 தான். அதனால மார்க்கெட் புட் சைடு போலாம். அதே மாதிரி 51,500க்கான புட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 29ஆம் தேதி பாருங்க 59 ரூபாய்க்கு வாங்கிருக்காங்க. 60 ரூபாய்க்கு 66 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. சேம் இன்னைக்கு பாருங்க தெரியுதுங்களா? இன்னைக்கு 80 ரூபாய்க்கு வாங்கிருக்கு. ஸோ
பாருங்க அதே லெவல் தான் friends. கொஞ்சம் சின்ன வித்தியாசம் தான், பெரிய வித்தியாசம் இல்ல. திருப்பியும் அதே இடத்துல இன்னைக்கு புட் சைடு வாங்கி இருக்காங்க. 51,000 புட் ஆப்ஷன் இன்னைக்கு வாங்கி மார்க்கெட் 215 நிக்குது. ஓகேங்களா? சோ இந்த 215ம் சாரி 205ம் 66ம் அடுத்தடுத்த சப்போர்ட். அதாவது 51,500க்கு மார்க்கெட் கீழே போற பட்சத்துல இதெல்லாம் சப்போர்ட்டா இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். 327, 420, 556, 713 அடுத்தடுத்த டார்கெட் லெவலா இருக்கும். சோ ஒரு கால் சைடும் புட் சைடு பாருங்க ரூ. 66, ரூ. 205. ஓகேங்களா? அதே மாதிரி கால் சைடும் பாருங்க ரூ. 95, ரூ. 100. அதாவது பிரீமியம் ரெண்டு சைடுமே கம்மியா இருக்கு. ஓகேங்களா? கால் சைடும் கம்மியா இருக்கு, புட் சைடும் கம்மியா இருக்கு. இப்ப ரெண்டு சைடுமே கம்மியா இருக்கிறதுனால மார்க்கெட் நாளைக்கு நல்ல மூவ்மெண்ட் இருக்கும். அப் டவுன்ஸ் நிறைய இருக்கும். ஓகேங்களா? நீங்க மேலையும் போகும், மார்க்கெட் கீழையும் வரும். சோ அப் டவுன்ஸ் நாளைக்கு மார்க்கெட் நிறைய இருக்கு. ஏன்னா ரெண்டு சைடுமே கம்மியான பிரீமியமான ரெண்டு சைடுமே இன்ஸ்டிடியூஷன்ஸ் வாங்குவாங்க. பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை கொஞ்சம் கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? சோ மூவ்மெண்ட் வந்து ரொம்ப பெருசா இருக்கும் நாளைக்கு. அதெல்லாம் மைண்ட்ல வச்சு ட்ரேட் பண்ணுங்க. ஓகேங்களா? சோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா நினைக்கிறேன். ஓகேங்களா? சோ நோட் பண்ணிக்கங்க. நிஃப்டியை பொறுத்தவரை பெரிய மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு தான். ஆனா பேங்க் நிஃப்டியில நல்ல மூவ்மெண்ட் இருப்பாங்க. நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஏன்னா ரெண்டு சைடும் பிரீமியம் கம்மியா இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.